ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வில்லு எப்படி மேக் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வில்லுக்கு நம்ம குச்சி சில செலக்டிவான குச்சி இருக்குது. அந்த குச்சியை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அந்த குச்சீஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். அதேமாதிரி சில கயிறும் இருக்குது. அந்த கயிறை தான் யூஸ் பண்ணணும். அதையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குச்சி நான் ஒன்று சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குச்சி தான். இந்த குச்சி வந்து நம்ம நைட்டு 6 o'clock மேலே ஆகிடுச்சுன்னா அது வந்து அதோட லீஃப்லாம் முடியல. அந்த குச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பேம்பு இருந்ததுன்னா அது பெஸ்ட்டு. அது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தது இது தான், அதனால் நாங்கள் இதை யூஸ் பண்ணிக்கிறோம். அது தேவையில்லாத பாட்டை கட் பண்ணிடுங்க. தேவையான பாட்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம நீளமாக இருக்க பாட்டில் ஏதோ ப்ராடாக இருக்க பாட்டோ அதை கட் பண்ணிடலாம். இந்த பாட்டை கட் பண்ணிடுங்க. நீங்கள் பனியன் கிளாத் ஏதாச்சும் வேஸ்ட் கிளாத்தாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். இல்லாட்டி அந்த கைட்டு விடுற ஒரு நூல் வந்து நம்ம கடையில் ஷாப்பில் கேட்டாலே கிடைக்கும். அந்த கயிறு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரோப்போட எண்டை 2 சைடும் டைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணும்னா குறுக்கிற அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா லூஸ் விட்ற வேண்டியாக இருக்கும். அப்போ லூஸ் விட்றது எதுக்குன்னா நம்ம அதில் லேட்டராக சொல்கிறேன். அதனால் நீங்கள் 2 லூஸ் விட்டே நம்ம டைப் பண்ணிக்கலாம். தொலைன்னு இருக்கணும் கயிறு. அதுக்கப்புறம் நம்ம இப்படி சுற்றி நம்ம யூஸ் பண்ணும்போது மட்டும் இந்த ரோப்பில் சுற்றி இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ சரியாக போலன்னா இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணலாம். ஆனால் நம்ம வைக்கும் போது இதை வந்து கழட்டி தான் வைக்கணும். ப்ரூம் ஸ்டிக்கில் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். இதை கார்ட்போர்டில் தான் ட்ரை பண்ணி யார் மேலேயும் பண்ணக்கூடாது. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு. பாருங்கள், இவ்வளோ தூரம் போயிருக்கு. நம்ம பேம்பூவில் பண்ணால் இன்னும் நல்லாவே போகும். ஸ்பாஞ்சில் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ப்ரிகாஷன் சொல்கிறேன். என்னென்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறம் டைப் பண்ணி நீங்கள் வச்சுருக்கீங்க. வச்சப்பறம் அது அந்த குச்சி காயிற வரைக்கும் நீங்கள் டைட்டாகவே வச்சுருக்கணும். ஒரு பொசிஷனில் வச்சுருக்கணும். அப்போ தான் பெண்டாகவே காஞ்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லூஸ் விட்டு தான் வைக்கணும். அதுக்கு தான் நான் வந்து லூஸ் விட்டு சொன்னேன். லூஸ் விட்டு கட்ட சொன்னேன். லூஸ் விட்டு தான் வைக்கணும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணும்போது தான் டைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு லூஸாகவே இருந்ததுன்னா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம டைட் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம லூஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணணும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஆல்ல வைங்க.